எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கிள்ளி போட்ட சாம்பார். அதாவது எந்த விதமான வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் பருப்பு மட்டும் போட்டு வச்ச கிள்ளி போட்ட சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு வறுவல். பாருங்கள் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ காய்கறிகள் எதுவுமே இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு, ஸோ இதில் வந்து மிளகாயெல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருப்பாங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்கும் கிள்ளி போட்ட சாம்பார். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிடும்பொழுது. ஸோ நேற்று நான் வந்து நம்ம சேனல் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கிள்ளி போட்ட சாம்பாரும் இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா, கருவாடு வச்சுருக்காங்க இல்லைங்களா, வறுத்த கருவாடு. இது வந்து முதகண்ட கருவாடு. ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பாரும் முதகண்ட கருவாடு வறுவலும் வைப்பாங்க அப்படின்றத போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேத்தி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமைச்சிருக்காங்க கிள்ளி போட்ட சாம்பார், முதகண்ட கருவாடு. அருமையான காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு கிள்ளி போட்ட சாம்பார் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேர் நல்ல பேர் வடிவுக்கரசி மேம். பழைய ஆக்டர் வடிவுக்கரசி மேம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஆங்கர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்களோட வடிவுக்கரசி மேமோட ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக கிள்ளி போட்ட சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கை வந்து நல்லா பீஸாக நல்லா மீன் மாதிரி நல்லா கட் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்தால் அது வந்து உண்மையாலுமே வந்து மீன் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிள்ளி போட்ட சாம்பார், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு வறுவல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோட ஷார்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சா கூட நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், நாளைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாமா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிள்ளி போட்ட சாம்பார் எங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தாங்க. அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. அண்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த முதகண்ட கருவாடை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் அப்படியே முழுசாகவே போட்டு வறுப்பாங்க. அப்படியே ஒரு கிரேவி டைப்பில் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே உரிச்சிருவாங்க. அப்படியே நீட்டாக அப்படியே பீஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேக் மாதிரி உரித்து எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து எந்த கருவாடை எடுத்தாலும் நம்ம அப்படியே முழுசாக போட்டு கட் பண்ணி செய்கிறதுக்கும், இந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, காணாங்கருத்தை, கவலை, அந்த மாதிரி இந்த முதகண்டை, இந்த மாதிரி மீன் கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே உரித்து இழுத்தோடனே முள் தனியாக கறி தனியாக அப்படியே நீட்டாக எட்ட வந்துடும். அந்த மாதிரி எடுத்து நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் இந்த கருவாட்டுக்கும் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சரியான காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு கிள்ளி போட்ட சாம்பார் பிடிக்குமா என்னன்றதை
ஒன்ஸ் அகைன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து குறிப்பாக வந்து கறி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஸோ சிக்கன் இல்லை மீன், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும் இலையில், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இடையில வந்து நிறைய சாப்பாடு வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நிறையா வந்து அப்படியே முழுங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மென்று சாப்பிடாம முழுங்குற மாதிரி நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் தொப்பை போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வீடியோக்காக நிறைய எனக்கு என்னென்ன சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணி அதை வந்து குறைச்சிட்டேன். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணுன்றதுக்காகலாம் நிறைய சாப்பாடு வச்சு அப்படியே மொத்தமாக சாப்பிட்றதுலாம் கிடையாது. கொஞ்சமாக என்ன சாப்பிடுவோமோ அதுதான் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.